கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதன் பேரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளோம். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் 1974ஆம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்பொழுதே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். காலங்காலமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவிலே ஓய்வு எடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கே அதை பயன்படுத்தி வந்தார்கள். அதோடு அந்த பகுதியில் மீன் பிடிக்கின்ற அந்த உரிமையும் பறிபோய்விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தார். நம்முடைய மீனவருடைய உரிமை முழுவதும் பறிபோய்விடும். ஆகவே இதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அன்றைய தினமே குரல் கொடுத்தார். அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருந்தது. மறைந்த கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம். அப்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திய அரசு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய மீனவர்கள் சோதனைக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். கச்சத்தீவை சுற்றி மீன்பிடிக்கின்ற உரிமையும் பறிபோய்விட்டது. கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்கள் சென்று ஓய்வெடுக்கின்றது, வலைகளை உலர்த்துவது போன்ற பயன்பாட்டிற்கு கச்சத்தீவை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதோடு இதை மீட்டெடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்தியிலே 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 16 ஆண்டு காலத்தில் 5 பிரைம் மினிஸ்டர், 5 பாரத பிரதமர்கள் நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதில் 5 பிரதமர் ஆண்ட போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அமைச்சராக இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதாவது திரு வி.பி. சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு ஐ.கே. குஜ்ரால் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும், திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள். ஆக 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அதை பேசுவதற்கு, முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மூலமாக
ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது. அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம். 4 ஆண்டு காலம், இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்ப 5ஆண்டாவது, இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை? 2024 இப்ப 25 ஒரு வருஷம் ஆயிடுது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 39க்கு 39 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. மீட்க போராட்டம் நடத்துறோம், அப்ப இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம், அதனால எந்த பலனும் இல்லை.